ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோஜ் சேனல். இன்றைக்கி இந்த விலாகில் ரொம்பவே ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தக்காளி சாதம் எல்லாமே பச்சையை அரைச்சி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், அதுக்கு 4 தக்காளி பெரிய சைஸ் எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி அளவு புதினா, 2 பெரிய வெங்காயம், 1 கட்டை பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மசாலாலாம் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சிலை, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறமா சின்ன சைஸ் அன்னாச்சி பூ, அப்புறம் 3 லவங்கம். அவ்வளோதான். அதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாதம் வடித்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ ஒரு வானலியை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதை சேர்த்தாச்சு. இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். நான் அரைக்கும் போதே 2 வரமிளகா சேர்த்து காரத்துக்கு அரைச்சிருக்கேன். நான் காரம் அதிகமாக சேர்க்கல. நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். இப்போ பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கலந்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க. இது சுத்தமாக நல்லா கலந்து விட்டு கடைசியாக மல்லித்தலை இருந்தாலும் அதே பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. பாருங்கள், அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். இது டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.